கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம யாருக்கும் தீமை செய்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தீமை செய்யாமலும், நன்மை செய்ய வாய்ப்பு இருந்தும் நன்மை செய்யாமல் இருப்பது குற்றம். அதாவது இப்படி சொன்னா புரியும். ஒருத்தருக்கு நல்லது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம ஒரு சின்ன விஷயம் செய்தால அவர் வாழ்க்கையில ஒரு மேன்மை நிலைக்கு வரார், உயர்ந்த நிலைக்கு வருவார் அப்படின்னா நாம அந்த நல்லது செய்யாம விட்டு விட்டா கூட குற்றம் தான். இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு புனிதரை பத்தி சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு இந்த அதிகமா இயேசு திருக்காட்சியிலே குறித்து இயேசு உயிர்த்தெழுந்தான்றது நிறைய இடங்களை பரவி வர சூழல்ல அரியு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தந்தை, திருத்தந்தை, அவர் என்ன செய்யறாருனாக்கா, இயேசு கடவுளுடைய மகன் அல்ல, அவர் சாதாரண மானிட மகன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வரார். யாரும் இயேசுவை கடவுளுடைய மகன் சொல்லாதீங்கன்னு சொல்றார். அப்ப அவர் என்ன செய்யறாருனாக்கா, அவருடைய வார்த்தை கோட்பாடு குற்றமானதுன்னு சொல்லி அவர் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறார். அடுத்து நிசியாவில் மாமன்றம் கூட்டப்படுகிறது. கிபி 325 நிசியாவில் கூடிய மாமன்றத்துல இது தவறானதுன்னு சொல்லிட்டு இயேசு கடவுளுடைய மகன் அப்படின்றத அவங்க பதிவு செய்யறாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாதர் இக்னேஷியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த இடத்துல அவர் ஒரு பெரிய அந்த ஊர்ல அவருக்கு பெரிய ஒரு தலைவராக அவரை கொண்டு வராங்க, பேராயராக ஆயராக அந்த இடத்துக்கு வரார். அப்போ இவர் அந்த இடத்துக்கு வந்த உடனே இவர் சின்ன இவர் 30 வயசுல இவர் பொறுப்புக்கு வந்துட்டார், மிகப்பெரிய ஒரு பொது பதவியில வந்துட்டார். அப்போ இளம் ஆயர்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு, பொறாமை வந்துச்சு. இவர் மேல பலவிதமான குற்றச்சாட்டுகளை சுமத்துறாங்க. 5 முறை இவருக்கு என்ன பண்றாங்க, தண்டனை கொடுக்குறாங்க. 17 முறை இவர் நாடு கடத்துறாங்க. இப்போ இப்படி கடத்தப்பட்ட சூழலாம் அவருக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேருக்கு ஆள் இருந்தும் யாரும் அவருக்கு உதவி செய்யல. நிறைய பேருக்கு வாய்ப்பு இருந்தும் அவர் யாரும் கண்டு கொள்ளலை. இப்போ என்ன நடக்குதுனாக்கா, கடைசியா அவர் ஒரு காலகட்டத்தில் அது ரொம்ப பொறுமையா இருந்தார். அப்படிப்பட்ட சூழல்ல வேதனைகளையும் துன்பத்தையும் அடைந்திருக்க நேரத்தில் பொறுமையும் ஜபமும் இவருக்கு ரொம்ப துணையா இருந்துச்சு. ரொம்ப அமைதியா இருந்ததுனால கடவுள் இவரை உயர்த்தினார். எந்த இடத்துல துரத்தப்பட்டார் அந்த இடத்திலே இவர் மீண்டும் பிஷப்பா உட்கார்றாங்க. இப்போ அங்க இருந்து அவர் போறதுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் சொன்னாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அடடா, நமக்கெல்லாம் நல்லது செய்ய வாய்ப்பு இருந்து கூட நம்ம இவர் மேல் தவறு செஞ்சுட்டோமே, நம்ம உதவி செய்யலையே அப்படின்னு மனம் வருத்தி வந்தாங்க. அப்போ இந்த அதனேஷியஸ் இவருடைய மன்றாட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்போ இவரை பத்தி சொன்னா இவர் ஒரு வாக்கியத்தை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. கடவுள் மனிதனானா மனிதனை கடவுளாக்க அப்படின்ற ஒரு அழகான ஒரு வாக்கை இவர் கொடுத்திருக்கிறார். அதாவது கடவுள் மனுஷனா பிறந்து வந்தார். எதற்காக? மனிதனை கடவுளுடைய தன்மையில உயர்த்தி கொண்டு போறதுக்காக, தெய்வீக தன்மைக்கு உயர்த்தி கொண்டு போவதற்காக கடவுளே மனுஷனா வந்தார் அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்ம யாரெல்லாம் துரத்துகிறார்களோ, நம்ம யாரெல்லாம் விரட்டி அடிக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்ம இது பொய்யாய் குற்றச்சாட்டுகள் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வேலையை பார்த்து நம்ம அமைதியாக போயிட்டே இருப்போம், பொறுமையோடு நம்ம இருப்போம். ஜெபத்தை நம்ம விடாமல் நம்ம கையில் அப்படியே பிடிச்சிட்டு இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் எந்த இடத்திலிருந்து நம்ம விழுந்தோமோ அதே இடத்துல நம்ம கொண்டு வந்து நிறுத்தி நம்மை மேன்மையாக உயர்த்துவார். இதற்கு ஃபாதர் இக்னேஷியஸ் அவருடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்குது. ஆகவே நாமும் ஆண்டவருடைய நம் மேலே பேரில் நம்பிக்கை வைத்தவர்களாய் இந்த நாளை நாம் துவங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரை இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். இப்ப இயேசுவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே.